சார் உள்ள லைட் போடுறாங்க சார், யாரோ வராங்க போல் இருக்கு. டேய் வெள்ளோடா கதவு திறடா. டேய் டேய் யாருகிட்ட வேலையை கட்டுற? எங்க வா. வீடு புது என்னடா அர்த்தம்? சார் அவன் என் பையன் சார், விட்டுருங்க சார். உன் பையனா? என்னமா இதெல்லாம்? சார் இவன் வர மாட்டேன்னு நினைச்சேன். பூட்டு உடைஞ்சிருந்ததுனால திருடன் தான் வந்துட்டானு பயந்துட்டேன். ஏன்பா சொந்த வீட்லயே பூட்டு உடைச்சிட்டு போறதா? வீட்டுக்கு வந்துட்டு உங்க அம்மாட்ட ஃபோன் போட்டு சொல்லிருக்கலாம்ல. என்ன சார் அவங்க தான் என் கூட பேச வேண்டாம்னு சொல்லியிருக்காங்களா? என்ன புள்ளடா நீ? என்ன இப்படி பதில் சொல்ற? வேற என்ன சார் சொல்றீங்க? நடந்தது தானே சொல்றேன். என்னம்மா புள்ள எடுத்து வச்சிருக்க? என்னைக்காவது என் கையில மாட்டினாலும் வைய அவன் கதி அவ்வளவுதான். தலைமா டேய் என்ன எங்க கூட்டம் கிளம்புயா. வேடிக்கை பார்க்க வந்துருது. போய் என்ன மதி நடந்ததே நினைச்சு அழுதுட்டு இருந்தா எப்படிமா? அப்பாவும் மனசார நினைச்சு வேண்டிக்கோ. உன் குழந்தைக்கு ஒன்னும் ஆகாதுமா. உனக்கு நல்ல விதமா பிரசவம் அமைஞ்சு அழகான குழந்தைய பெத்தெடுப்பமா. என்னங்கம்மா? இந்தாம்மா குடி. என்ன மதி உனக்கு உன் வீட்டுக்கார் மாமியார் மேல கோவம்னா பாவம் அந்த குழந்தை என்ன பண்ணும்? எப்படி உன்னால இப்படி பண்ண முடிஞ்சது? ஏதாவது தப்பா இருந்தா என்ன ஆயிருக்கும்? நல்லா சொல்லு குட்டி. பாவம் பொறுக்க போற அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? இனிமே என்ன தலை போற பிரச்சனை வந்தாலும் குழந்தைய தவிர வேற எதுவும் உனக்கு முக்கியமா இருக்க கூடாது சொல்லிட்டேன். தலைக்கு வந்தது தலைப்பாகியோட போச்சுங்கிற மாதிரி உங்க அப்பா கடவுளா நின்னு பெருசா தப்பு எதுவும் நடக்காம காப்பாத்திருக்காரு. என் பொழப்புதான் நாய் பாட போச்சு. எனக்கு பிள்ளையா பிறந்து அதுவும் கஷ்டப்படணுமா? இப்ப என்ன ஆயி போச்சு? குடும்பம் கொடுத்துணும்னு இருந்தா சண்டை சச்சரவெல்லாம் வரத்தானே செய்யும். அதுக்காக இப்படி பண்ணுவியா? இனிமே மறந்தோ இந்த மாதிரி ஒரு நினைப்பு உனக்கு வரவே கூடாது. மதி இந்தா முதல்ல காஃபி குடி. அம்மா சொன்ன மாதிரி இனிமேலாவது எதை பண்றதா இருந்தாலும் குழந்தைய மனசுல வச்சுட்டு பண்ணு மதி. இந்தா குடி. குடிமா. சூர்யா நீ காலேஜுக்கு போகும்போது மெயின் ரோட்ல இருக்க ஒரு பூட்டு சாவி கடை அவன்கிட்ட சொல்லிட்டு போமா. வாசக்கதவு பூட்டை சரி பண்ண முடியுமா இல்ல வேற புதுசு வாங்கணுமான்னு கேளுமா. ஏமா ஏன்டா இப்படி பூட்டை உடைச்சேன்னு அவங்கிட்ட நீ கேட்கவே இல்லையம்மா? நான் கோவத்துல என்கிட்ட பேசாதன்னு சொன்னேனா? அதுக்கு தான் பூட்டை உடைச்சேங்கிறான். எனக்கு இவனை நினைச்சா மனசே ஆற மாட்டேங்குது. சகலத்துக்கும் எதிரிங்க கிட்ட நடந்துக்கிற மாதிரி பேசுறான். சரி என்னை விட்டு தலை. நான் அந்த பிடிக்காதவள போயிட்டேன். அதை நான் வாங்கிட்டு வந்து வரோம். கூட பிறந்தவ தானே இவ. ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்திருக்காளே. என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை. இவ ஏன் இப்படி இருக்கானே தெரியலையே. இப்பெல்லாம் இவ ஏன் புள்ளதானு சந்தேகப்படுற மாதிரி நடந்துக்கிறான். எப்படி எப்படி இந்த மாதிரி பாசமே இல்லாதவனா போயிட்டான்.
ஸ்கூல்ல படிக்கிறப்ப மதிய ஒரு வார்த்தை அழைச்சிட்டாருன்னு என்கிட்ட வந்து ஓன்னு அழுதான். வாமா மதிய வேற ஸ்கூல்ல சேர்த்துலாம், இப்பயே போய் கூட்டு வந்துடலான்னு அப்படி ஒரு அழுக. நீங்க 3 பேரும் வளர வளர உங்களுக்குள்ள நல்ல ஒட்டுதல் இருக்குன்னு நினைச்சு அப்படியே நான் பூரிச்சு போவேன். ஆனா இப்போ ஆளுக்கு ஒரு திசையில இருக்கீங்க. நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆகி 3 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த ஒரு உதவியும் அனுசரணை இல்லாம தனித்தனி தீவ போயிடுவீங்க போல இருக்கு. நான் தான் கூட பிறந்தவங்கன்னு யாருமே இல்லாம தனியாவே இருந்துட்டேன். ஆனா நீங்க 3 பேர் இருக்கீங்க. இப்ப எதுக்குமே அர்த்தம் இல்லாம போயிடுச்சு. அம்மா அழாதீங்கம்மா. இனிமே நான் 2 பேரோடையும் எதுக்குமே சண்டை போட மாட்டேம்மா. ஒரு வகையில என் மேலேயே தப்பு இருக்குன்னு தான் தோணுது. உங்களை வளர்த்த ஆளாக்க பணம் காசை மட்டும் தேடி ஓடிட்டு இருந்துட்டேன் இல்ல. கூட இருந்து உங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனை வந்தப்பவே கையோட என்ன ஏதுன்னு விசாரிச்சு சரி பண்ணாம அப்படியே விட்டுட்டனோன்னு எனக்கு வருத்தமா இருக்கு. அம்மா இதுக்கெல்லாம் உன்னை எந்த வகையிலம்மா தப்பு சொல்ல முடியும்? எங்களுக்காக தானே ஒரு நிமிஷம் கூட உட்காராம ஓடிட்டு இருந்த. ஆமாம்மா, எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு 4 நாள் நீ ரெஸ்ட்ல இருக்கனா அது இப்பதானேம்மா. உன்னை குத்த சொல்ல என்னம்மா இருக்கு? இப்பெல்லாம் தப்பு என் பேர்ல தான் இருக்கும்னு எனக்குள்ள அடிக்கடி ஒரு கேள்வி வந்துட்டே இருக்கு தெரியுமா? நீங்க நல்ல வேலைக்கு போறது, பணம் காசு சம்பாதிக்கிறது, இதெல்லாம் கூட எனக்கு பெருசு இல்ல. ஒத்துமையா இருக்கிறதுங்கிறது தானா அமையிறது தானே. அதுக்கு கூட எனக்கு யோகம் இல்லைன்னா அதுக்கு காரணம் நான் பண்ண பாவத்துக்கான பலன் தானோன்னு என் மனசு போட்டு அறுத்துக்கிட்டே இருக்குது. கருமண்டா, இதெல்லாம் வீடா இல்ல சுடுகடா? எப்ப பார்த்தாலும் அழுகுற சத்தம். ஏன் நட்ராஜ், அவங்க ஆதங்கத்தை அழுது தீர்த்துக்கிறாங்க. இது கூட அவங்களுக்கு உரிமை இல்லையா? வாமா வைக்கலம்மா, என்னடா ஒன்னும் சொல்லலையேன்னு பார்த்தேன். அதுக்காக காலங்காத்தால எப்படியா அலங்கிடும்? ஏப்பா, நான் உன்னை பத்தி ஒண்ணுமே பேசலையே, ஏன் இப்படி எங்களை வேதனைப்படுத்துற மாதிரியே பேசுற? என்னது? என்னை பத்தி நீங்க பேசலையா? நீங்க பேசுனதெல்லாம் என் காதுல விழ நினைச்சீங்களா? இன்னமோ உலகத்திலே இல்லாத ஒரு கேவலமான புள்ளைய பத்திட்ட மாதிரி மூட்டை மூட்டையா என் மேல புகார் வாசிட்டீங்க. இவ திமிர் எடுத்து போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிப்பா, அப்புறம் அந்த புருஷன் கூட சண்டைன்னு அபாஷ மருந்து சாப்பிடுவா. அதுக்கு நான் ஐயோ அக்கா உனக்கு இப்படி ஆயிடுச்சேனே ஒப்பார வைக்கணும். இல்லைன்னா நாங்கெல்லாம் பாஸ் இல்லாதவங்க. தப்பு பண்ணிட்டு வந்து நிக்கிறவ இவ, அதுக்கு என்ன குத்தம் சொல்லுவாங்களா உங்க அம்மா? பாத்தியா, உங்க அம்மாவானா? பின்ன நான் உங்களுக்கு வேண்டாத போல தானே, எதுக்கு எடுத்தாலும் ஏன் தலையை தானே உருட்டுறீங்க. ஐயா சாமி, உன் கால்ல வேணாலும் விழறேன். நான் பேசுனது தப்புதான், என்னை மன்னிச்சிடு. அதுக்காக இப்படி எல்லாம் பேசிக்கொள்ளாத. என்ன பத்தி என்ன வேணா பேசுவீங்க, ஏன் கேட்டா கைய பிடிக்கிறேன் காலை பிடிக்கிறேன்னு டிராமா ஆரம்பிச்சிருவேன். போதும்டா, மேலும் மேலும் வேதனைப்படுத்தாத. இனிமே உன் திசை பக்கம் கூட நான் திரும்ப எங்க இப்படிதான் சொல்றீங்க, ஆனா அடங்குற மாதிரியே தெரியலையே. குட்டி, இவனை என்ன பண்றதுன்னே தெரியலையே. இப்படி பதிலுக்கு பதில் விஷயத்தை துப்புனா நான் என்னதான் பண்ணுவேன்? இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க. சும்மா சும்மா என்ன நொட்ட சொல்லிட்டு இருந்தீங்க, நல்லா இருக்காது சொல்லிட்டேன். டேய், நீ முதல்ல கிளம்புடா, போடா. நான் பாட்டு செவனேன்றேங்க, சும்மா எதையாவது சொல்லி ஆத்திரத்தை கலப்புறது. மதி, அழாத மதி. காஃபியை குடிச்சிட்டு போ, போய் முகத்தை கழுவிட்டு வாமா, போ. அம்மா, நீருமா, இப்ப எதுக்கு எந்திரிக்கிற? கால் வலி இப்பதானே குறைஞ்ச மாதிரி இருக்குன்னு சொன்ன. ஆமா, நீ வேற. இதனால நான் செத்துக்கிட்டு போயிட போறேன் பாரு. இன்னும் பாட வேண்டியது எவ்வளவு இருக்கே. குட்டி, அம்மா, போய்
ஒரு 1/2 கிலோ ரவை வாங்கிட்டு வாமா. மாவாட்டி வைக்கல, உப்புமா பண்ணிக்கலாம். ஆ சரிம்மா. குட்டி, நான் சொல்ல மறந்துட்டேன். மதிப்பாட்டுக்கு பைத்தியக்காரத்தனமா மருந்து குடிச்சிட்டா. குழந்தைக்கு ஒன்றும் ஆகாதுன்னு அவளுக்கு தைரியம் சொல்லிட்டேன். ஆனா டாக்டர் அம்மா சொன்ன மாதிரி ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு குழந்தை நல்லா இருக்குன்னு சொன்னதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். அது வரைக்கும் அவ மாமியார் வீட்டுக்கு எதுவும் தெரியக்கூடாது. நட்ராஜ் கிட்டையும் சொல்லுவே. இவன் பாட்டுக்கு அவங்களை எங்கேயாவது பார்த்து உளறி வச்சு ஏதாவது வம்பு வந்துட போகுது. எனக்கு என்ன தலையெழுத்தா இதுக்கு மாதிரி அந்த கர்மத்துல தலையிடுறதுக்கு? நீ போ குட்டி, போய் வாங்கிட்டு வா போ. உன்னை கண்டெடுதே உறங்காமலே. என்னாச்சு என் குருவிக்கு? ராத்திரில இருந்து போன் எடுக்க மாட்டேங்குது. உறங்காமலே உளம்பாடுதே உன்னை கண்டெடுதே. ஹாய் டார்லிங். நான் ராத்திரில இருந்து போன் அடிச்சுட்டே இருக்கேன், ஏன் எடுக்கல? அது இம்பார்ட்டன்டான இன்டர்நேஷனல் கால் வர வேண்டியிருந்துச்சு, அதான். என்னை விட உங்களுக்கு அது முக்கியமா போச்சா? சாரி டார்லிங், இந்த இடத்துல நான் ஆமான்னு தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கோம். ஏன்? ஏன்னா எனக்கு போய் சொல்ல தெரியாது. அப்ப அந்த முக்கியமான வேலையை பாருங்க. நான் இப்போ உங்க கூட ஒரு நிமிஷம் சித்ரா. இந்த உலகத்திலேயே நீ பார்க்குற வேலைக்கு உண்மையா இருக்கணும்னு எங்க அப்பா சொல்லுவாரு. நான் அப்படி இருந்தே தப்பா? சரி, இட்ஸ் ஓகே. அப்புறம் என்ன, நீ தான் சொல்லணும். ஆமா, இப்பதான் பல் தேய்க்கிறீங்களா? ஏன்? இல்ல, நீங்க பல் தேய்க்கிற வேகத்தை பார்த்தா பிரஷ்ஷே தேஞ்சிரும் போல இருக்கே. எதுலையா பல் தேய்க்கிறேன்? சொல்லுடியே. என் செல்ல சிட்டுக்குருவி கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் நான் நைட்ல இருந்து போன் ட்ரை பண்ணேன். சொல்லு சொல்லு சொல்லு. டெய்லி நைட்டு சூரியன் எஃப்எம்ல 9 to 10 காதல் காதல்னு ஒரு ப்ரோக்ராம் வருது. அதுல நம்ம லவ் எப்படி ஆரம்பிச்சதுன்னு சொல்லிருக்கேன். ஐயோ, ஃபுல் டீடைல் சொல்லிட்டியா? ஆமா, கோவா இருந்து என்னோட மனசை ரீசார்ஜ் பண்ணது நீங்க தான். இப்போ குருவியா இருந்து என்னோட இதயத்தை கொத்தி கொத்தி தின்னுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டேன். அப்பாடா, வேற எதுவும் சொல்லியே? சீ, அது இல்லாம போய் சொல்வாங்க. கவலையே படாதீங்க, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு நீங்க எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன, 10 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுமா? அதுவும் தான். அதுவும் தானா? அப்ப அதையும் தாண்டி வேற ஏதோ கேட்க போறா. எனக்கெல்லாம் அதுவே ஜாஸ்தின்னு இதுக்கு தெரிய மாட்டேங்குதே. என்னாச்சு கோபால்? ஒன்றும் இல்லை. உங்ககிட்ட இருக்கிறதுலயே ஒரு ரிச்சான காஸ்டியூம் எடுத்து போட்டுக்கிட்டு உங்க ஸ்போர்ட்ஸ் பைக்கோட ரெடியா இருங்க. நாம ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம். எங்க? அதெல்லாம் சஸ்பென்ஸ், சொல்ல மாட்டேன். சின்ன ஒரு க்ளூ கொடுக்க கூடாதா? சீக்கிரமா ரெடி ஆயிடுங்க, நேர்லயே போய் பாத்துடலாம். என்னடி எப்ப பார்த்தாலும் போன்லயே பேசிட்டு இருக்க? பின்ன உன் கூட உட்காந்து பேச சொல்றியா? இங்க பாரு, எங்க கூட உட்காந்து பேசினா உனக்கு அறிவு வளரும். இதுல பேசினா காசு தான் போகும். அப்புறம் யார் உனக்கு இன்சார்ஜ் பண்ணி விடுவாங்க? இன்சார்ஜா? ஐயே, அது ரீசார்ஜ்மா. அது என்னமோ சார்ஜ், அதை யார் பண்ணி விடுவா? அத பத்தில நீ ஒண்ணும் கவலைப்படாத. என்னம்மா இப்பெல்லாம் உங்களுக்குள்ளே சண்டைப்பட ஆரம்பிச்சிட்டீங்க? பாடா, ரொம்ப நல்லவனே. வக்கத்தவனுக்கு வாச்சதெல்லாம் தொத்த குதிரைங்கிற மாதிரி நீ என்னென்னமோ சொல்ற, ஆனா ஒரு பிரயோஜனம் இல்லையாடா. கவலையே படாதம்மா, உன்னோட கவலைக்கு மருந்து ரெடி. இப்படியே சொல்லி சொல்லி என்னை எப்படி ஏமாத்தணுங்கிறது மட்டும் நல்லா கத்து வச்சிருக்கடா. சும்மா புலம்பாதம்மா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் இவ்வளோ சீக்கிரமா வீட்டுக்கு வந்ததுக்கு காரணமே இன்னைக்கு ரஞ்சனியை நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வர சொல்லியிருக்கேன். டேய், என்னடா நீ இப்படி திடுதிப்புன்னு விருந்துனா எப்படிடா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. சீக்கிரம் போய் ஏதாவது ஏற்பாடு பண்ணுமா. டேய், நான் எப்படிடா? என்னால உட்கார்ந்து எந்திரிக்க முடியாது, எந்திரிச்சா உட்கார முடியாது. மா, சும்மா ஏதாவது காரணம் சொல்லாதம்மா, எப்படியாவது அரேஞ்ச் பண்ணுமா. டேய், எப்படி அதனா எப்படிடா? நீயே அட்ஜஸ்ட் பண்ணி ஏதாவது பண்ணிடுறம்மா. அதான் பிரச்சனையே. நான் அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சிருவேன், ஆனா எல்லாரும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடணுமே. தோ இவ திண்டு சும்மா தானே தூங்கிட்டு இருக்கா, இவ்வளவு செய்ய சொல்லமா. அதெல்லாம் நம்மளால முடியாது, வேற வேலை இல்ல. ஏய், பொண்ணா அடக்க உடக்கமா சொல்ற வேலையை செய். தோடா அதட்ட வந்துட்டாரு,
என்னவோ பெரிய நல்ல அண்ணன் மாதிரி ஃபிலிம் எல்லாம் காட்டாத. எவ்வளோ ஒருத்திக்கிட்ட பிட்டு போட்டு ஆட்டை போடுறதுக்காக அம்மாவும் மகனும் அலையிறீங்க. இதுல என்கிட்ட வேற சீனை போடுறீங்களா? இங்க பாரு, உனக்கு எப்படி முக்கியமான கெஸ்ட் வர இருக்காங்களோ அதே மாதிரி எனக்கும் இன்னைக்கு முக்கியமான கெஸ்டோட மீட்டிங் இருக்கு. என்னமோ பண்ணி தொலை போ. அப்படிலாம் ரொம்ப அவசரப்படாத. என்னால உனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ண முடியும். தட் மீன்ஸ் ஒரு சின்ன டிப்ஸ் தர, யூஸ் பண்ணிக்கோ. நேரா அண்ணி வீட்டுக்கு போ. சாரி மதின்னு மட்டும் சொல்லு. அவங்க நாய்க்குட்டி மாதிரி உன் பின்னாடியே வந்துருவாங்க. 2 ஹவர்ஸ்ல பிரமாதமா சமைச்சு வச்சிருவாங்க. சமையல முடிச்ச உடனே ஒரு சிக்னல் கொடுத்தா போதும், அம்மா சண்டை போட்டு அவங்கள வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவாங்க. தட்ஸ் வெரி சிம்பிள். ஏய் அப்படியே அடிச்சனா பாரு. ஐடியா கொடுக்குறாளா ஐடியா? போடி அந்த பக்கம். டேய் சோமு, இது வேலைக்கு ஆகாதுடா. ரஞ்சினி எத்தனை மணிக்கு வரா சொல்லு. மதியானம்மா. சரி சரி, என்ன பண்றது, நானே பண்ணி தொலைக்கிறேன். மா, வீட்டுக்கு வர போறது லக்ஷ்மிமா. டேய் அது யாரு? அது புதுசா லட்சுமி. ஐயோ ரஞ்சினின்னு சொன்ன? ரஞ்சினி தாமா சொல்றேன். அவதான் நம்ம வீட்டுக்கு கட்டு பணத்தை கொண்டு வர போறால, அதனாலதான் லக்ஷ்மின்னு சொன்னேன். அத போய் தொலைக்கிறேன் கிளைக்கிறேன்னு பேசிக்கிட்டு. ஆமாடா, இப்படியே பேசி பேசியே எனக்கு ஆசை காட்டி உன் மாமியார் மாதிரி சமையல்காரி வேலைக்காரியா ஆக்கிடாத. மா, இந்த தடவை மிஸ் ஆகாதுமா, நீ கவலையே படாத. எறா கைய. குட் ஃபேமிலி, சூப்பர் குடும்பம்.